character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, last forever. Faithful friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Good evening, 11th standard economics students. I hope all are happy and safe. Happy இருங்க, சேஃபாக இருங்க, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம எக்கனாமிக்ஸ் பார்த்துட்டுருக்கோம். ஸோ இன்ட்ரடக்ஷன் ஆஃப் மைக்ரோ எக்கனாமிக்ஸ், அதில் நம்ம லாஸ்ட் டாபிக் என்ன முடிச்சிருக்கோன்னா யூட்டிலிட்டியோட முடிச்சிருக்கோம். வாங்க அதிலேருந்து நம்ம ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ் அண்ட் ஆல்சோ வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் ஏ கமாடிட்டி. எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை யூஸ்ஃபுல்னஸ் சொல்கிறோம். வாங்க அதனுடைய ஃபர்தராக கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஆல்ரெடி கிளாஸில் நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தது தான் யூட்டிலிட்டி மீன்ஸ் யூஸ்ஃபுல்னஸ். இன் எக்கனாமிக்ஸில் நம்ம என்ன சொல்கிறோம், யூட்டிலிட்டி இஸ் ஏ வாண்ட் சாட்டிஸ்ஃபையிங் பவர் ஆஃப் ஏ commodity and services. It is a goods and services for an individual consumer. Individual consumer particular timeலையும் அதை சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அண்ட் பர்டிகுலர் பிளேஸில். ஸோ இது எல்லாமே பர்டிகுலர் டைமில் பர்டிகுலர் பிளேஸில் எப்போ வேணால் அந்த கன்சியூமரை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா இண்டிவிஜுவல் கன்சியூமரை அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், யூட்டிலிட்டின்னு சொல்கிறோம். அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்கலாம் வாங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. ஃபர்ஸ்ட் ஒன், யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல். ஓகே, மனோரீதியானது, சைக்காலஜிக்கல் நேச்சர், உள்ளார்ந்த விஷயம். ஃபர்ஸ்ட் ஒன், யூட்டிலிட்டி இஸ் a cycle. The topic மாதிரி யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல். It depends on the consumer mental attitude. For example, as a vegetarian derives no utility from the mutton. Okay, as a consumers உடைய mental attitude பொறுத்தது. ஒரு goods நான் யூஸ் பண்றேன்னா அது எனக்கு தான் அது சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். அந்த goods நீ யூஸ் பண்ணும்போது உனக்கு அதே விதமான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமானா அது டெஃபினெட்லி இல்லைன்னு தான் சொல்லணும். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா மட்டும்தான் அது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு அது சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் அது சாட்டிஸ்ஃபை இல்லையா. ஸோ அதுபோல் ஒருத்தவங்களுக்கு அது ஒவ்வொருத்தவங்களுடைய சைக்காலஜிக்கல் பொறுத்து அது அமையும், மென்டல் ஆட்டிடியூடை பொறுத்து அது மாற செய்யும்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வெஜிடேரியன் டிரைவ்ஸ் நோ யூட்டிலிட்டி ஃப்ரம் மட்டன். வெஜிடேரியன் பர்சன்ஸ்க்கு மட்டனால எந்த ஒரு யூஸஸும் இல்லை. ஓகே, மட்டன் அவங்க பார்க்க மட்டும் தான் செய்வாங்க, சம்டைம் பார்க்குறதே ரொம்ப அருவருப்பாக பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதில் எந்த ஒரு யூஸஸும் இல்லை, அது எப்படி இருக்குன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதான் சொல்கிறாங்க, ஆஸ் எ வெஜிடேரியன் derives no utility. மட்டன்ல அவங்க எந்த ஒரு யூட்டிலிட்டியும் பெறதே இல்லை. ஸோ திஸ் இஸ் யூட்டிலிட்டி இஸ் சைக்காலஜிக்கல். செகண்ட் ஒன், utility is not equivalent to the usefulness. யூட்டிலிட்டியும் யூஸ்ஃபுல்னஸும் ஒன்று கிடையாது. இட்ஸ் நாட் a equivalent of usefulness. For example, a smoker derives utility from a cigarette but his health gets affected. Okay, அதே ஒரு ஃப்ரூட் சாப்பிட்றாரு, ஓகே, ஒரு டேட்ஸ் சாப்பிட்றாருன்னா அவருக்கு அயன் சத்து கிடைக்கும். ஓகே, அப்போ அவர் அந்த டேட்ஸ் மூலமா அவருக்கு அந்த யூஸ்ஃபுல்னஸ்ன்னு சொல்லலாம். ஒரு யூட்டிலிட்டி, ஒரு கூட்ஸு அவர் யூட்டிலிட்டி பண்ணுறாரு, தட் மீன் ஒரு டேட்ஸ் சாப்பிட்றாரு, இல்லாட்டா ஒரு ஆப்பிள்ஸ் சாப்பிட்றாரு, எந்த ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட்றாருன்னா அதுலேருந்து அவருக்கு எனர்ஜி கிடைக்கும், அது எந்த ஒரு விட்டமின்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி சிகரெட் மூலிமா அவருக்கு அந்த யூஸ் பண்ணுறாரு, ஆனால் யூட்டிலிட்டி ஆனால் இட்ஸ் டெஃபினெட்லி நாட்னு தான் சொல்லணும். ஏன்னா சிகரெட்ஸ் மூலிமா அவருக்கு என்ன கிடைக்குது, ஹெல்த் கெட்ஸ் அஃபெக்டட். அவர் ஹெல்த் ரொம்ப கொஞ்சமாக அவர் அஃபெக்ட் ஆகினே வராரு. அதனால யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலன்ட் டு யூஸ்ஃபுல்னஸ். அவர் யூஸ் பண்ணார், அந்த சிகரெட்டை யூஸ் பண்ணுறாரு, யூட்டிலிட்டி கிடைக்குதா இருக்குது, அது யூஸ்ஃபுல்னஸ் ஆனால் டெஃபினெட்லி நாட். அப்போ அதுவும் யூட்டிலிட்டியும் யூஸ்ஃபுல்னஸும் நாட் ஈக்குவலண்ட். ஓகே, ஸோ யூட்டிலிட்டி இஸ் நாட் ஈக்குவலண்ட் டு யூஸ்ஃபுல்னஸ்.
usefulness. For example, a smoker derives utility from cigarette. Utility அடையிறாரு, but our usefulness are definitely not. ஏன்னா his health gets affected. Health கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகினே வருது, அஃபெக்ட் ஆகினே வருது. அதனால தான் அதை பிடிக்கூடாதுன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். ஓகே, தேர்ட் ஒன், utility is not same pleasure. ஓகே, pleasure, happiness. utility வந்து சேமாக ப்ளஷரை கொடுக்குமானா டெஃபினெட்லி நாட். ஏன்னா ஒரு சிக் பர்சன்ஸ், ஒரு நோய்வாய்ப்பற்றவர் வந்து மருந்து சாப்பிட்றாரு, மருந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் அவருக்கு ப்ளஷர் ஆனால், அவருக்கு ஹாப்பினஸ் ஆனால் டெஃபினெட்லி நாட். ஓகே, சாப்பிட்டா தான் உடம்பு குணமாகணும் டாக்டர் சொன்னதுனால டேப்லெட்ஸும் சிரப்ஸும் எடுத்துப்பார் அவசரம். அது அவருக்கு ஹாப்பி ஆனால் டெஃபினெட்லி நாட் ஹாப்பி. அந்த இது மூலிமா ஹெல்த்து அவருக்கு சரியாகுது, ஆனால் வந்து அவர் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிட்றாருனா டெஃபினெட்லி நாட். ஓகே, அதே ஒரு ஸ்வீட் கொடுத்தா, ஒரு லட்டு கொடுத்தா ஹாப்பியாக சாப்பிடுவார், ஆனால் வந்து அவருக்கு டேப்லெட்டாக சாப்பிட்றதுனால அவருக்கு நாட் ஹாப்பினஸ். ஓகே, utility is not same pleasure. A sick person derive utility from the taking a medicine, but definitely it not providing pleasure. ஓகே, அவர் எடுத்து அந்த ஹெல்த்தை சரி பண்ண தான் நினைக்கிறாரு சொன்னோம், அதை ரொம்ப ப்ளஷராக சாப்பிட மாட்டார். நிறைய பேர் கூட நம்மளுக்கு டேப்லெட் சாப்பிட்டா அப்பாண்டு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. உடம்பு குணமாகணுமே சாப்பிடுவாங்களா சொல்கிறோம், அதை ரொம்ப ப்ளஷராக சாப்பிட மாட்டாங்க. ஓகே, ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக அதை சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து utility is not the same as a pleasure. ஓகே, ஃபோர்த் ஒன் பாருமா, utility is a personal, தனித்தும் இருக்கும், தொடர்புடையதாகவும் இருக்கும். utility வந்து தனிச்சும் செயல்பட தொடர்புடையதாகவும் இருக்கும். And the individual obtain varied utility from one good, and the same good is in different situation and in different places. Okay, ஒரு சில goods வந்து நிறைய different situation யூஸ் பண்ணும், different placesல யூஸ் பண்ணும். அதே ஒரு குட் வந்து நிறைய விதத்துலேயும் நம்மளுக்கு யூஸ் ஆகும். நம்ம வாட்டர்னு கூட சொல்லலாம், நிறைய வித யூசஸ். as a குட் வந்து வாட்டர் தான், ஆனால் அதுக்கு நிறைய யூசஸ் இருக்குது. அதே போல் வெஹிக்கலில் ஒரே ஒரு யூஸ்ன்னு கிடையாது, நிறைய யூசஸ் இருக்குது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா as a பர்சனலாகவும் இருக்கும், ரிலேட்டிவாகவும் இருக்கும். as a individual obtain varied utility from one, and the same good is a different situation use ஆகும் and different places use ஆகும். Okay, this is a topic. Utility is a personal or relative. Fifth one parma, utility is a function of the intensity of human bonds. Intensity அதனுடைய தீவிரமானதை பொறுத்து இருக்கு. தீவிரமானதுன்னா ரொம்ப அவசியமானதை பொறுத்து இருக்குது. Utility is a function of the intensity of human bond. An individual consumer faces a tendency of diminishing utility. Okay, diminishing utility now நம்ம ஒரு பொருளை வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுக்க அதனுடைய அந்த யூஸ்ஃபுல்னஸோ அதனுடைய சாட்டிஸ்ஃபையே கம்மியாகினே இருக்கும். ஓகே, ரொம்ப 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 பசியாக இருக்கிற நீ, ஓகே, ரொம்ப பசியாக இருக்கும்போது ஒரு 5 ஆப்பிள் இருக்குது, அந்த 5 ஆப்பிள் ஃபஸ்ட்டு ஆப்பிள் சாப்பிடும்போது நீ ரொம்ப எப்படி சொல்கிறது, ஹையஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதே செகண்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஆப்பிளை விட செகண்ட் ஆப்பிள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட் ஆப்பிள் தான் அந்த ரொம்ப ஹாப்பி ப்ளஷரோடு சாப்பிட்ற பசினால் சாப்பிடும்போது அவனுடைய டேஸ்ட்டும் சரி, அதனுடைய யூட்டிலிட்டி சரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே செகண்ட் ஒன்று சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்றத விட கம்மியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட் ஒன்று சாப்பிட்ற 20 யூட்டிலிட்டி, நான் ஃபார் எக்ஸாம்பிள் நம்பரில் 20ன்னா செகண்ட் ஒன்று 15, தேர்ட் ஆப்பிள் சாப்பிடும்போது 10 ஆகுது, அதோட யூட்டிலிட்டினாவது 10 ஆகுது, ஃபோர்த்து ஒன்று 5, ஃபிஃப்த்து ஒன்று 0. அப்போ யூட்டிலிட்டினாவது டிமினிஷிங். ரொம்ப அளவுக்கு அதிகமாக நம்ம அந்த திங்ஸை எடுக்க அதோடைய யூஸ்ஃபுல்னஸ், அதனுடைய சாட்டிஸ்ஃபையிங் கெப்பாசிட்டினா ஆகுதுன்னா டிமினிஷ் ஆகுது. அதை தான் சொல்கிறாங்க டிமினிஷிங். அது 6 ஆப்பிள் பார்க்கும்போது நெகட்டிவில் போகும். ஓகே, ரொம்ப விருப்பமே இல்லாமல் ரொம்ப இப்படி கொஞ்சம் கடிச்சு போட்டு இப்படி கொஞ்சம் கடிச்சு போட்டு அப்படியே இந்த சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஃபஸ்ட் ஒன் அதனுடைய அது வந்து அதுதான் வந்து டிமினிஷிங் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. டெண்டன்சி டு டிமினிஷிங் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் 6th ஒன், யூட்டிலிட்டி இஸ் எ சப்ஜெக்டிவ் கான்செப்ட். ஓகே, சப்ஜெக்டிவ் உள்ளார்ந்த விஷயம். யூட்டிலிட்டின்றது நான் எப்படி அது எப்படி நான் சொன்னேன், அந்த 5 ஆப்பிள் கொடுத்தாங்க, அதை ஃபஸ்ட்டு ஆப்பிளை நான் எப்படி சாப்பிட்டேன்றதை உங்கள்கிட்ட சொல்ல தான் முடியுமா சொல்கிறோம், அதை உள்ளார்ந்து ஃபீல் பண்ணுறது அந்த பர்சனல் மட்டும்தான் முடியும். அஸ் அ சப்ஜெக்டிவ் அவங்க தான் அதை உணர முடியும். எவ்வளோ அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எவ்வளோ விதமான அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்ததுன்றது அஸ் அ உள்ளார்ந்த விஷயம். ஓகே,
Utility is a subjective concept, it cannot be measured. அதை மெஷர் பண்ண முடியாது அப்ஜெக்டிவ்லி அண்ட் இட் cannot be measured in the numerically. நான் சொன்னேன் இல்லையா 20 30 அது எக்ஸாம்பிள் தான். அதுபோல் என்னுடைய யூட்டிலிட்டி 20 என்னுடைய யூட்டிலிட்டி 15 அப்படி சொல்ல முடியாது. சும்மா நியூமரிக்கலி எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லிக்கலாம் வசம் நம்மளுடைய யூட்டிலிட்டியை அதை மெஷர் பண்ணவே முடியாது. ஓகே நெக்ஸ்ட் 7th one. Utility has no ethical நீதி நெறியோ இல்லாட்டா வந்து மாரல் வேல்யூவோ எதுவுமே பார்க்காது. ஓகே அதுக்கு எதுவுமே கிடையாது. எத்திக்கலாவோ அஸ் அ மாரல் வேல்யூ கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எ குக் derived utility from the knife using which he cuts some vegetables. ஓகே குக் வந்து குக் பண்ணும்போது என்ன பண்ணாங்க வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறாங்க. அந்த நைஃப் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்ல விதத்தில் யூஸ் ஆகுது. அதே அண்ட் எ கில்லர் வாண்ட் டு enemy ஸ்டாப்னா கில் பண்றதுக்கு ஓகே குத்துறதுக்கு his enemy by that knife. அதே நைஃபை வந்து கில்லர் கையில் போகும்போது அது இன்னொருத்தவங்களை குத்தி கில் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. இன் எக்கனாமிக்ஸ் a commodity has utility if it is satisfy human want. ஓகே ஆனால் நம்ம அதை வந்து இவனுடைய கில்லருக்கு யூஸ் பண்ணுறது நம்ம யூட்டிலிட்டின்னு சொல்ல முடியாது. எது வந்து ஒருத்தவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணதோ, எது ஒரு கூட்ஸ் வந்து இன்னொருத்தவங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை தான் நம்ம எக்கனாமிக்ஸில் என்ன சொல்லுவோம் யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ஸோ தீஸ் ஆர் த ஓகே யூட்டிலிட்டி. அப்படியே ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. அப்படியே ஒரு சிக்ஸ் டாபிக்ஸ் நம்ம ஒன் டைம் பார்த்துக்கலாம். ஒன் டைம் காட்டுமா அந்த டாபிக்லாம். Okay, characteristics of utility. First one, utility is a psychological. Next one, utility is not equivalent to usefulness. Third one, utility is not the same as a pleasure. Okay, utility is not same as a pleasure. Fourth one, utility is a personal and a relative. And the fifth one is a utility is a function of the intensity of the human wants. The sixth one is a utility is a subjective concept. It is a subjective concept. It cannot be measured objectively. Next is utility has no ethical or moral significance. Ethical நீதி நெறியோடையும் and ஒழுக்க நெறியோடையும் தொடர்பு இல்லாதது. Okay, so these are the 7 characteristics of utility. அது 7 characteristics one time பார்த்துக்கோங்க. இது 5 mark question. Okay, பார்த்துக்கோங்கம்மா. Next மா types of utility. நோட் பண்ணிக்கோமா types of utility. Next, the following other types of utility. First one, farm utility. Farm utility. Okay, an individual consumer obtain utility from a good or services only when it is available in a particular form, particular shape. Okay, for example, our raw material cotton மட்டுமே அதுவே பருத்தின்னு சொல்லுவாங்களே, பருத்தி அந்த பஞ்சு எடுத்து நம்ம அப்படியே அதை யூஸ் பண்ண முடியாது. அது ஒரு ஃபார்மேஷனாக வந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே அதை மேனுஃபேக்சர் பண்ணி அதை ட்ரெஸ்ஸாக வந்தால் மட்டும்தான் அதை நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ இட்ஸ் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி. ஓகே, அண்ட் இண்டிவிஜுவல் கன்சியூமர் அப்டைன் யூட்டிலிட்டி ஃப்ரம் எ கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் only when it's available in a particular form. A raw material in their original form may not possess utility. Okay, for a consumer. ரா மெட்டீரியலாக நம்ம யூஸ் வாங்கினா அது ரா மெட்டீரியல் யார் வாங்கினா ப்ரொடியூசர் வாங்குவார். ஓகே, சுகர் கேனை வாங்குவாங்க சுகர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, காட்டனை வாங்குவாங்க ட்ரெஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து ஆஸ் அ காட்டன் ஆஸ் அ ரா மெட்டீரியல். அதே ரா மெட்டீரியல் நம்ம கன்சியூமர் வாங்கினா அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு யூஸஸும் இல்லை. அப்போ அது ஃபார் ஃபார்மேஷனுக்கு முழுமை அடையணும். முழுமை அடைஞ்சால் மட்டும்தான் அதுக்கு நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த குட்ஸ்க்கு இருக்குது. ஓகே, ஸோ but in the changed forms as a become finished product they provide utility to him. Okay, so அதே வந்து அதை ஃபினிஷ் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும்தான் அதை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் cotton as a raw material may not possess utility for a consumer, but as it get a new form as a cloth it yield the consumer utility. Okay, சொல்றாங்க இல்லையா, எந்த ஒரு குட்ஸுமே ரா மெட்டீரியலாக இருக்கும் போது அது எந்த ஒரு யூஸஸும் கன்சியூமருக்கு கொடுக்காது. ஓகே, சுகர் கேனை அது சுகராக மேடப் பண்ணும்போது நம்ம டீ காஃபிலெலாம் நம்ம போட்டு ஜாலியாக குடிக்கலாம். அதே வந்து காட்டனை வந்து நம்ம எடுத்து வச்சு நம்மனா பேஸ்ட் கம்மு போட்டு ஒட்டிக்கவா முடியும்? அதை போயிட்டு காட்டன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அது ட்ரெஸ்ஸாக வந்தால் மட்டும்தான், அது ஒரு ஃபார்மேஷனுக்காக வந்தால் மட்டும்தான், அஸ் அ ஃபுல்ஃபில்லாக வந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் அ ஃபார்ம் யூட்டிலிட்டி. அப்படியே ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் டைம் யூட்டிலிட்டி. ஓகே,
Okay, a sick person, a sick man derives time utility from your blood not at the time of donation but only at the operation time, that is when it is used. ஓகே, ஒரு சிக் பர்சனுக்கு யாரோ ஒருத்தவங்க நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க, அவங்களுக்கு பிளட்டு வேணும்னு ரொம்ப பரபரப்பாக இருக்கிறாங்க. அப்போ பிளட்டு வேணுன்ற டைமில் அவர் வர ஒரு பர்சன் வந்து யாரோ ஒரு ரொம்ப நல்ல மனிதர் வந்து அவருக்கு பிளட்டு கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும்போது அவர் கொடுக்குற டைமில் அவருக்கு எந்த ஒரு யூஸஸும் இல்லை, அதாவது டொனேட் பண்ணுறாரு இல்லையா, அந்த நாள் எந்த ஒரு யூஸஸ் இல்லை. அதே அந்த டொனேஷன் பண்ண அந்த பிளட்டை எடுத்து போய் அவர் ஆப்ரேட் பண்ணி அவர் உடம்புல ஏற்றுறாங்க இல்லையா, அந்த டைமில் தான் அவருக்கு அது யூட்டிலிட்டியாக மாறுது. ஓகே, அவர் கொடுக்குறாருன்னா அவருக்காக தான் வந்து கொடுக்குறாரு. பட் சம்டைம் ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மக்கிட்ட பிளட்டை கலெக்ட் பண்ணி வச்சுன்னு அவங்க ஆல்ரெடி வச்சுருந்த பிளட்டை வந்து அதே குரூப்பில் இருக்கிறத ஏற்றி விடுவாங்க. ஓகே, ஸோ அப்போ டைம் ஆஃப் த நாட் த இந்த டைம் ஆஃப் த டொனேஷன், இந்த டைம் ஆஃப் த யூஸ்டு. அப்போ டொனேட் பண்ணும்போது அவருக்கு அந்த சிக் பர்சன்ஸ்க்கு அதனால் எந்த ஒரு யூஸஸும் இல்லை. அதே வந்து ஆப்ரேஷன் பண்ணி அவர் உடம்புல அந்த ஒரு பிளட்டை வந்து எப்போ செலுத்துகிறாங்களோ அப்போ தான் அவருக்கு யூஸ் ஆகுது. தட் இஸ் அ டைம், அதான் வந்து டைம் யூட்டிலிட்டி. ஓகே, எ சிக் மேன் derives time utility from blood not at the time of its donation but only at the operation time when it is used. ஓகே, அவர் யூஸ் பண்ணும்போது தான் அவருக்கு யூட்டிலிட்டியாக மாறுது. நெக்ஸ்ட் பிளேஸ் யூட்டிலிட்டி. A student derives place utility from a book. ஓகே, புக்கில் அவன் டிரைவ் பண்ணுறான் as a not at the place of publication. Okay, but it only at the places of its education center. ஒரு புக்கு வந்து புக் ஸ்டாலில் இருக்கும்போது இல்லாட்டா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுற புக்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்களே அந்த இடத்துல இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த ஒரு யூஸஸும் இல்லை. அதே வந்து கன்சியூமர் சைடுக்கு, அதாவது அவன் கையில் வரும்போது மட்டும்தான் அந்த புக்ஸான அவனுக்கு அது யூசஸ். அப்போ பப்ளிகேஷன் பண்ணுறதுனால ப்ரொடக்ஷன் பிளேஸில் இருக்கும்போது அது யூசஸ் கிடையாது, கன்சம்ஷன் பிளேஸ்க்கு வந்தபோது மட்டும்தான் அது அவனுக்கு யூசஸாக மாறுது. தட் இஸ் அ பிளேஸ் யூட்டிலிட்டி. அப்போ ப்ரொடக்ஷன் பிளேஸ், கன்சம்ஷன் பிளேஸ். ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கும்போது அவனுக்கு யூசஸ் கிடையாது, கன்சம்ஷன் சென்டருக்கு வரும்போது தான் அது யூசஸாக மாறுது. ஓகே, a student derives place utility from a book not at the place of its publication இடத்துல அவனுக்கு யூஸ் இல்லை. அது என்ன சென்டர்னா ப்ரொடக்ஷன் சென்டர் but only at the place of his education. அவன் எஜுகேஷன் அந்த ஸ்கூலில் அவன் அந்த புக்கை வச்சு ஸ்கூல்லையும் வீட்லேயும் அவன் வச்சு அதை யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அவனுக்கு யூஸ் ஆகுது. அவசரம் ப்ரொடக்ஷன் பிளேஸில் இருக்கும்போது அவனுக்கு அதனால எந்த ஒரு யூஸஸும் இல்லை. ஓகே, கன்சம்ஷன் சென்டர். அப்போ ப்ரொடக்ஷன் சென்டரில் இருக்கும்போது யூஸஸ் கிடையாது, கன்சம்ஷன் சென்டரில் இருக்கும்போது அது பிளேஸ் யூட்டிலிட்டியாக மாறுது. ஓகே, நெக்ஸ்ட் சர்வீஸ் யூட்டிலிட்டி. An individual consumer derives service utility from the service made available at the time of when he most needed it. For example, a client obtains services utility from the lawyer. A patient derives service utility from the doctor and so on. Service ஒரு லாயர்கிட்ட போய் கிளைண்ட் போயிட்டு அவங்களுடைய வழக்கை வந்து முடிச்சு கொள்ளும் போது மட்டும்தான், அந்த டைமில் மட்டும்தான் அது வந்து என்ன ஆகுது, அந்த சர்வீசஸ் அவர் யூஸ் பண்ணும் போது மட்டும்தான் அது சர்வீஸாக இருக்குது. அதே போல் வந்து ஒரு டாக்டர்ஸ்கிட்ட போயிட்டு அவங்க வந்து அந்த டாக்டர்கிட்ட அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாம் எழுதி அந்த டேப்லெட் எல்லாம் எழுதி கொடுத்துப்பாங்க இல்லையா, இல்லாட்டா ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா, அப்போ ஏதோ ஒரு சர்வீசஸ் அவங்கக்கிட்ட இருந்து பெறும்போது மட்டும்தான் அது சர்வீஸ் யூட்டிலிட்டியாக மாறுது. ஓகே, an individual consumer derives services utility from a service made available at the time when it is most needed it. ரொம்ப அவசியமான டைமில், ரொம்ப உடம்பு முடியாத டைமில் டாக்டர் ஹெல்ப் பண்ணுறாரு, டாக்டர்ஸ் அவருக்கு ட்ரீட் பண்ணி அவரை நோயை குணப்படுத்துகிறாரு. அப்போ அந்த டைமில் அப்போ டாக்டர் அவருக்கு அந்த பேஷண்ட்டுக்கு ரொம்பவே அவசியமான சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அப்போ சர்வீஸ் யூட்டிலிட்டி. ஓகே, அதே வந்து கிளைண்ட்ஸ் obtain service utility from the lawyer. ஓகே, ஸோ பேஷண்ட் derived utility from the doctors and so on. இதுதான் வந்து சர்வீஸ் யூட்டிலிட்டி. அப்படியே சர்வீஸ் யூட்டிலிட்டி ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. ஓகே, நெக்ஸ்ட் பொசிஷன் யூட்டிலிட்டி. நம்ம கையில் இருக்குது ஹேவிங், நம்ம கையில் இருந்து அது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, நம்மளுக்கு யூஸ் ஆகுறது. when a student buys a book or dictionary from a book stall
then only it gives utility. புக் ஸ்டால் இருக்கிற வரைக்கும், புக் செல்லர்கிட்ட இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அது யூசஸ் கிடையாது, பார்க்க தான் முடியும். அதே வந்து நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்கி நம்மளுதுன்னு வச்சுக்கின்னு நம்ம எப்போ வேணால் படிக்கும்போது மட்டும்தான் அது நம்மளுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போ பொசிஷன் நம்ம அதை வச்சுன்னு இருக்கிறது, நம்மளுக்கு அதுன்னு சொல்கிறது அஸ் அ ஓன், என்னுடையதுன்னு ஆகும்போது தான் அது எனக்கான யூட்டிலிட்டியாக இருக்குது. when a student buys a book or dictionary from a book seller, then only it gives utility. அவன் கைக்கு அது வந்தால் போது மட்டும்தான் அது யூட்டிலிட்டியாக மாறும். அதில் இருக்கிறது ஃபுல்லாக அவனால் படித்து தெரிஞ்சுக்க முடியும். தட்ஸ் த பொசிஷன் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் த நாலேஜ் யூட்டிலிட்டி. 6 ஒன் இஸ் நாலேஜ் யூட்டிலிட்டி. It is a utility derived by having knowledge of a particular things. That means advertisement services a source of information of an object. Okay, knowledge தெரிஞ்சுக்கிறது. எந்த ஒரு நம்ம கடைக்கு ஏதாவது ஷாப்புக்கு ஏன்னா போகிறதுனா ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கூட்ஸை நம்ம வாங்க போகிறோன்னா அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளை யூடியூப்னு நம்ம டச் பண்ணாலே, கூகுளில் போய் சர்ச் பண்ணாலே நம்மளுக்கு அதை பற்றி எல்லா வித ப்ரைஸ்லேருந்து அதோடைய குவாலிட்டி வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதை பற்றி நாலேஜ், இப்போ அந்த நாலேஜ் நம்மளுக்கு எது கிடைக்குதுன்னா நம்மளுக்கு ஆட் மூலமாக கிடைக்குது, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. சம்டைம் அட்வர்டைஸ்மெண்ட் கூட நம்மளுக்கு ஏமாற்ற கூட செய்வாங்க. இருந்தாலும் நம்மளுக்கு நாலேஜ் எது மூலமாக கிடைக்குது, பொருளை பற்றியான, அந்த பொருட்களை பற்றியான, அந்த கூட்ஸை பற்றியான குவாலிட்டி குவான்டிட்டி வைஸ் ஆகட்டும், அந்த ப்ரைஸ் ஆகட்டும், அப்படியே அந்த அதனுடைய தட் மீன் அதனுடைய ஸ்பெஷல் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் எது மூலிமா நம்மளுக்கு தெரிய வருதுன்னா அந்த அட்வர்டைஸ் மூலிமா தெரிய வருது. ஸோ அப்போ இட் இஸ் a utility derived having knowledge of a particular thing. அட்வர்டைஸ்மெண்ட் அது போல் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டு சர்வீஸ் அஸ் அ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன். அந்த பொருளுக்கான இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு எது கொடுக்குதுன்னா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குது. ஓகே, ஆப்ஷன் ஆப்ஜெக்ட் அந்த கூட்ஸை பற்றி நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறதுனால தட் இஸ் அ நாலேஜ் யூட்டிலிட்டி. அப்படியே இந்த 6 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி ஒன் டைம் பார்த்துக்கோங்கம்மா. நெக்ஸ்ட் பாருமா, மெஷரபிலிட்டி ஆஃப் யூட்டிலிட்டி. நம்ம எப்படி வந்து மெஷர் பண்ணுறோம், யூட்டிலிட்டி நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், எப்படி மெஷர் பண்ணுவோம், ப்ரைஸ் வச்சு தான் மெஷர் பண்ணுவோம். ஓகே, ஒரு கூட்ஸ் வாங்குறோன்னா அதை ப்ரைஸ் பொறுத்து தான் நம்ம மெஷர் பண்ணுவோம்னா. ஓகே, ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்குறதுக்கும் ஒரு 1000 ருபீஸ்க்கு வாங்குறதுக்கும், அப்போ அந்த 1000 ருபீஸ்க்கு வந்து நம்மளுக்கு ரொம்பவே என்ன சொல்லுவோம், ரொம்ப நல்ல குட்டு. அதே அதிகமான வேல்யூ கொடுத்து வாங்கும்போது அதுக்கான வேல்யூவை நாம் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா ப்ரைஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறோம். Once of a person are satisfied by that act of consumption. Once a person satisfied அப்படின்னா அது கன்சம்ஷன் சைடு. ஒரு பொருளை நம்ம வாங்கி யூஸ் பண்ணும்போது அது நம்மளுடைய வான்ஸை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுது. ஸோ த கன்சியூமர் டிரைவ் யூட்டிலிட்டி மெஷர்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் யூட்டில்ஸ். அதை நம்ம என்ன சொல்கிறோம், யூட்டில்ஸ்ன்னு சொல்கிறோம். அண்ட் யூட்டில் என்னன்னா as a unit of measurement utility, unit of measurement of utility. An individual pays a price for the unit of the good equal to the utility derives, equal to utility derives. அப்போ அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் அதை நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஓகே, ப்ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும். ஹையரான வேல்யூ கொடுத்தாங்கன்னா அதுக்கான ஹை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், லோயர் கொடுத்தோன்னா அதுக்கான லோயரான சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்மளுக்கு. மார்ஷல் ஸ்டேட் தட் த யூட்டிலிட்டி கேன் பி மெஷர்டு இன்டைரக்ட்லி யூசிங் த மெஷரிங் ராட் ஆஃப் மணி. அதுக்காக ஆல்ஃபர்ட் மார்ஷல் என்ன சொல்கிறேன்னா ராட் ஆஃப் மணி, நம்ம இன்டைரக்டாக இது சொன்னால் மணியை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், மெஷர் பண்ணுறோம் எப்பயுமே. ஓகே, ஒரு குட்ஸ் நம்ம மம்மி கூட நமக்கு வெஜிடபிள் ஷாப்பு போகிறாங்கன்னா ஒரு ஆனியன் போய் கேட்குறாங்க, ஆனியன் வந்து 10 ருபீஸ்ன்னு சொல்கிறாங்க. அதே இன்னொரு ஆனியன் ரொம்ப பெருசாக அழகாக இருக்குது. ஸோ அப்போ அதை போய் கேட்கும்போது அவங்க 20, 25 30 அப்போ குவாலிட்டி அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது நல்லா, இது பார்க்கும்போதே தெரியும், இருந்தாலும் அந்த குவாலிட்டி எதை பொறுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா அந்த 30 ருபீஸ். அப்போ 30 ருபீஸ் வாங்கினா நல்லா இருக்கும். ஓகே, ஸோ அதுபோல் எந்த ஒரு குட்ஸுமே பொருள் விலை அதிகமாக தான் நம்ம குவாலிட்டி நல்லா இருக்குன்னு நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். அதை மெஷரபிலிட்டி ஆஃப் ராட் ஆஃப் மணி சொன்னவர் யாருன்னா மெஷரிங் த ராட் ஆஃப் மணி சொன்னவர்னா ஆல்ஃபர்ட் மார்ஷல். யாருமே எவ்ரி இண்டிவிஜுவல் எப்படிப்பட்ட பர்சனும் சரி கம்மியான விலைன்னா நாமளே நினச்சிக்கோ இது ரொம்ப லோ குவாலிட்டி விளையுது, அதனால தான் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. அதே கொஞ்சம் அதிகமாக சொன்னாங்கன்னா இது ரொம்ப நல்ல குட்ஸ் விளையுது, அதனால தான் இதுக்கு வந்து இவ்வளோ ப்ரைஸ் விற்கிறாங்க என்று நம்மளை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சரி, மெஷரபிலிட்டி. அப்போ நம்ம எதை வச்சு மெஷர் பண்ணால் மணி. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ். ஓகே, ப்ரைஸ். அப்போ ப்ரைஸ்ன்னு சொன்னாலே மேலே கிளாஸ் பார்த்தோம்லையே ப்ரைஸ். அப்போ எதுனா ப்ரைஸ் வந்து மறைமுகம் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுது எதை வச்சுன்னா மணியை வச்சு. ப்ரைஸ் இஸ் அ வேல்யூ ஆஃப் குட் expressed in terms of money. ப்ரைஸ்னாலே எது, மணி. 1000 ரூபாய் அதான் ப்ரைஸு. அப்போ நம்ம 1000 ரூபான்றது எது கொடுத்து வாங்கணும், மணியை கொடுத்து வாங்குகிறோம். அவங்க ப்ரைஸ் வச்சுட்டாங்க.
அஸ் அ ப்ரொடியூசர் 1000 ருபீஸ்னு வச்சுட்டாங்க ஒரு குட்ஸுக்கு. ஓகே, ஒரு ட்ரெஸ்ஸுக்கோ ஒரு பேக்கோ ஏதோ ஒன்று வாங்குகிறோம், ஒரு பேக் வாங்குறோன்னு வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஃபேன் வாங்குறோன்னு வச்சுக்கலாம். ஒரு 2000 ருபீஸ் ஃபேனுக்கு வாங்குறோன்னா அந்த ஃபேனுக்கான விலை ப்ரைஸ்ன்னு அங்கே எது சொல்கிறாங்க, நம்மளுக்கு மணியே தான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ப்ரைஸ் ஆஃப் ஏ குட் இஸ் ஃபிக்ஸ்டு பை த ஃபோர்ஸஸ் ஆஃப், அந்த ப்ரைஸ்ன்றது எதை பொறுத்து நம்மளுக்கு பண்ணாங்கன்னா டிமாண்ட் அண்டு சப்ளை. டிமாண்ட், ஒரு பொருளுக்கான தேவை அதிகமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அந்த பொருளுக்கான விலையை என்ன பண்ணிடுவாங்க, அதிகமாக்கிடுவாங்க. ஓகே, அப்போ அந்த சப்ளைவும் ரொம்ப சப்ளை கம்மியாக இருக்குது, டிமாண்டு அதிகமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் அதிகமாகும். ஓகே, சப்ளை கம்மியாக இருக்குது, 2 பேக் தான் வச்சுருக்குறாங்க, அந்த 2 பேக்கை வாங்குறதுக்கு 10 பேர் வராங்க, ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் என்ன பண்ணிவிடுவாங்க, அதிகமாக்கிடுவாங்க. ஸோ அப்போ டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து தான் எது மாறும்னா ப்ரைஸ் வந்து மாறும். ஓகே, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ the prices of a good is fixed by forces of demand and supply of a good. Okay, price determine what good are to be produced and what quantity. அப்போ ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ ப்ரொடியூசருக்கு எது பண்ணால் அந்த ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுன்னா அவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியே இருப்பார், நிறைய குவான்டிட்டி பண்ணினே இருப்பார். அதே ப்ரைஸ் கம்மியாக இருந்ததுன்னா ப்ரைஸ் மார்க்கெட்டில் அவ்வளோ வேல்யூபிளாக இல்லைன்னும் போது அவர் ஆட்டோமேட்டிக்காக குவான்டிட்டியை கம்மி பண்ணிப்பார். இட் ஆல்சோ டிசைட் ஹவு குட்ஸ் ஆர் டு பி ப்ரொடியூஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணோம், எப்படி அதை டிசைட் பண்ணுறது, எப்படி அதை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்றது. ஓகே, அஸ் ஏ மாடர்ன் எக்யூப்மெண்ட் பண்ணுறதா, ட்ரெடிஷ்னல் பேசிஸில் பண்ணுறதா, மாடர்ன் டைப்பில் பண்ணுறதான்றதை நம்மளுக்கு எது ஃபிக்ஸ் பண்ணால் ப்ரைஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணும். தட் இஸ் ப்ரைஸ் எக்கனாமிக்கில் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதை தீர்மானிக்கிறதுனா சப்ளை அண்ட் டிமாண்ட் அண்ட் சப்ளை. ஓகே, தட் இஸ் த ப்ரைஸ். ஓகே, ஸோ டுடே கிளாஸ் நடத்துங்க, லைன் பை லைன் ரீட் பண்ணுங்கள், தரவாக ரீட் பண்ணுங்கள், எப்போதும் ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். கொஞ்சம் நேரம் நீங்கள் லேஜராக ரொம்ப டிவியெல்லாம் பார்த்துட்டு இருந்தால் கூட மேக்ஸிமம் டைம் வந்து நம்மளுக்கு ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். பிகினிங்லேருந்தே படிங்க, டெஸ்ட் எல்லாம் ப்ராப்பராக அட்டன் பண்ணுங்கள். பேரண்ட்டை முன்னாடி எழுதுங்க, பார்க்காம எழுதுங்க. பேப்பரை கொண்டு வந்து பர்டிகுலர் டைம்லேயே வந்து அதை ரொம்ப டிலே பண்ணாமல், இப்போ வீக்லி டெஸ்ட்னா மண்டேவே கொண்டு வந்து, சாட்டர்டே முடியுதுன்னா மண்டேவே கொண்டு வந்து பேரண்ட்டை கொண்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுங்கள். ஓகே, ஸோ பேப்பரில் சைன் வைங்க. நிறைய பேர் பேப்பரில் சைன் வைக்க மாட்டாங்க. பேரண்ட் வந்து பேப்பரில் சைன் வச்சு பேப்பரை வந்து ஸ்கூலில் வந்து சப்மிட் பண்ண சொல்லுங்கள். பேரண்ட்டை மட்டும் தான் வந்து சப்மிட் பண்ணணும். நீங்கள்லாம் சேஃபாக வீட்டில் இருங்க. Okay, so we will meet in the next class. Okay, thank you. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRT. கல்வி பண்புகளை கண்ணின போற்று, பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு, பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRT. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.